தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ரஷ்யாவிலிருந்து க்ரூட் ஆயில் இறக்குமதி செய்வதால் இந்தியாவிற்கு எந்த லாபமும் இல்லை என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தனியார் மருத்துவமனை திறப்பு விழா நிகழ்ச்சியில் சபாநாயகர் அப்பாவு கலந்து கொண்டார். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையத்தில் ஐயா வைகுண்டர் குறித்து அவதூறாக மொழிபெயர்ப்பு செய்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும், தமிழக முதல்வர் வந்ததும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் ரஷ்யாவிலிருந்து க்ரூட் ஆயில் இறக்குமதி செய்வதால் முகேஷ் அம்பானிக்குத்தான் லாபம் என்றும் அவர் தெரிவித்தார். கச்சா எண்ணெய் வாங்குற க்ரூட் ஆயில் வாங்குதாங்க. அதனால இந்திய மக்களுக்கு என்ன லாபம்? இந்திய மக்கள்னா இந்திய மக்களில் ஒருவருக்கு சில பேருக்கு லாபம். நம்முடைய முகேஷ் அம்பானிக்கு லாபம், அதே போல நயாராவுக்கு லாபம். அது நம்ம இந்தியர்கள் தானே அவங்க. அந்த ஒரு வகையில அவங்களுக்கு லாபமே தவிர இந்தியாவுக்கு லாபம் இல்லை. இந்திய லாபத்தை பற்றி ஒன்றும் யாரும் கவலைப்படப்படுறது கிடையாது. 65 ரூபாய்க்கு என்ன வாங்குறாங்க? க்ரூடு வாங்குறாங்க. 135 ரூபாய்க்கு க்ரூடு வாங்கும்போது 2014 65 ரூபாய்க்கு பெட்ரோல் விற்றாங்க. இன்னைக்கு 65 ரூபாய்க்கு வந்திருக்கு க்ரூடு வாங்கி 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோம்னாக்கி அப்போ நம்ம எல்லாரும் தூங்கிட்டு இருக்கோன்னு தான் அர்த்தம்.